ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம். என்னடா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? நான் மட்டும் இல்லை. இப்போ நான் ஒரு படத்தை பற்றி பேச போகிறேன். அந்த படமும் எல்லாரும் ஏற்கனவே பார்த்த படம் தான். ஸோ அது என்ன மாதிரி படம், எந்த படம், எந்த மாதிரி விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் சேனல். ஸோ இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 20 வருஷத்துக்கும் முன்னாடி போகும். அது ஏன் 20 வருஷம் முன்னாடி போகும் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் கிராண்டாக இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. எஸ், கில்லி படம் தான். கில்லி படம் 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தெலுங்குல மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு படத்தோட ரீமேக் படம் தான் கில்லி படம். இந்த கில்லி படத்தை நிறைய பேர் அப்போ உள்ள பீரியட்ல, அதாவது 2004ஆம் ஆண்டு நிறைய பேர் தியேட்டரில் பார்க்க சான்ஸ் இல்லை. அதாவது நான் சொல்றது ஒரு ஏர் டூ கிட்ஸு அவங்களாம் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க சான்ஸ் இருந்திருக்காது. ஸோ அவங்க மிஸ் பண்ண அவங்க எல்லாரும் இப்போ தியேட்டரில் இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி சனிக்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒக்கோடு படம், மகேஷ் பாபு நடித்த ஒக்கோடு படம், அதை விட தமிழில் தான் இந்த படம் தெலுங்கை விட தமிழில் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. கில்லி படத்திற்கு தெலுங்கை விட தமிழில் ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு அந்த படத்தில் நடித்த மகேஷ் பாபு கூட ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் என்னதான் ஒரு ஆக்ஷன், ஒரு காமெடி, ஒரு ரொமான்ஸ், ஒரு லவ், ஒரு ஃபேமிலி ஜானர், ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க கபடின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்போ உள்ள பீரியட்ல ஸ்போர்ட்ஸ் வச்சு வர படங்கள் ரொம்ப ரேர் தான். இப்போ உள்ள நிறைய கிரிக்கெட், ஃபுட்பால் மாதிரி படங்கள் வந்திருக்கலாம். அப்போ உள்ள பீரியட்ல கபடிக்கு முக்கியத்துவம் எடுத்து வச்சு எடுத்த படம்னா கில்லி படம் தான் சொல்லலாம். இந்த படத்தை ஸ்ரீ சூர்யா மூவிஸ் ப்ரொடக்ஷன் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டால் தரணி. இவர் இயக்குன படங்கள் என்னன்னு பார்த்தா நம்ம தளபதியோட இன்னொரு படமான குருவி படம், அப்புறம் சியான் விக்ரம் சாரோட தில், தூள், அப்புறம் நம்ம எஸ்டிஆர் நடித்த ஒஸ்தி படம். இவர் டைரக்ட் பண்ண எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வச்சு சொல்லி ஆகணும், வித்யாசாகர். நம்ம எல்லாருமே பிடிச்ச ஃபேவரட் மியூசிக் வித்யாசாகர் சார் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு பார்த்தா தளபதி, சபத்து, த்ரிஷா மேம், பிரகாஷ் ராஜ், அப்புறம் ஆஷிஷ் வித்யார்த்தி, தாமு, மயில்சாமி அப்படின்னு ஒரு நிறைய ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னா வெறும் 8 கோடி பட்ஜெட். ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டுமே 50 கோடியில் எடுத்திருக்காங்க. நான் சொன்னது 50 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள கலெக்ஷன் வசூல் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் 50 கோடி. ஸோ அப்போ உள்ள பீரியட்ல இது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலாக இருந்துச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் அப்போ இருந்ததுல படையப்பா சூப்பர் ஸ்டாரோட படையப்பா படம் தான் ஹாலிவுட்ல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி கலெக்ஷன் மூவி. ஸோ அந்த படத்தோட வசூலையே கில்லி படம் முறியடிச்சிருச்சு. 50 கோடி வசூல் பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிங்கிற சாதனையை கில்லி படம் படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் சுமார் 200 நாட்களுக்கும் அதிகமாக எல்லா தியேட்டர்லையும் ஓடி சக்க போடு போட்டு ஒரு மாபெரும் ஒரு சாதனையை படைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் தளபதி விஜய், த்ரிஷா முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இந்த படத்தில் நடித்த தளபதி விஜய் சாரும் த்ரிஷா மேம் பதிலாக ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டீம் வந்து ஃபஸ்ட் இனிஷியல் சாய்ஸ் அப்ரோச் பண்ணது சியான் விக்ரம் சாரும் ஜோதிகா மேம் தான். ஸோ சியான் விக்ரம் சார் கூட சேர்ந்து இந்த காம்போ, அதாவது தரணி சார் டேரக்டரும் அந்த ஸ்ரீ சூர்யா மூவிஸ் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா, இவங்க வந்து 2003ஆவது வருஷம் தூள் படம் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க. ஸோ தூள் படம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தூள் படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி, ஒரு மக்கள்கிட்டையும் சரி ஒரு நல்ல பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. ஸோ இந்த கூட்டணி தான் ஒரு அடுத்த வருஷம் கில்லி படம் எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் போட்டாங்க. ஸோ என்ன சியான் விக்ரம் சாரோட அப்போ
இருந்து அவரோட பிஸினால தெரியல அவரால் இந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ சியான் விக்ரம் சாரோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் தளபதி ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த படத்தை பற்றி வேற விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு சீன் பை சீனும் சரி பார்த்துட்டு ஒவ்வொரு சீன் பை சீனும் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமும் அந்த டேரக்டர் வந்து ரொம்பவே அழகாகவே செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தில் வர்ற ஒவ்வொரு டைலாக்ஸும் சரி மக்கள் மனசில் இப்போ வரைக்கும் ஆழமாக நின்று போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுலேயே முக்கியமாக படத்தோட வில்லன் இருக்கார்ல, அதான் ஹாய் செல்லம் பிரகாஷ் ராஜ் சார். அவர் மனுஷன் இப்போ சும்மா நடிப்பில் பின்னி வெளுத்து வாங்கிக்குவாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட டயலாக் டெலிவரி சரி அவரோட பாடி லாங்குவேஜ் சரி ஒரு பக்கம் ஒரு கொடூரமான ஒரு வில்லத்தனத்தையும் இன்னொரு பக்கம் அந்த தனலட்சுமி வர்ற சீன்ல அவர் லவ் சீன்ல உருகிற காட்சியா இருக்கட்டும் அவரோட பாடி லாங்குவேஜ் பண்றப்போ நமக்கு ஒரு பக்கம் நகைச்சுவை காமெடியா இருந்தாலும் அந்த டெலிவரி பண்ண அவரோட டயலாக் டெலிவரி இருக்குங்க இல்லையா அது வந்து ரொம்பவே அற்புதமா பண்ணியிருக்காங்க பிரகாஷ் ராஜ் சார். அவரோட ஒவ்வொரு டயலாகும் சரி முத்துப்பாண்டி கோட்டடிங்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த அந்த அவரோட டயலாக் சரி அவரோட காட்சிகள் அவரோட நடிப்பு மக்கள் மனசுல இன்ன வரைக்கும் நின்று பேசிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ரோல்ல பிரகாஷ் ராஜ் சாரை தவிர வேற யாரை போட்டாலும் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியும். அந்த கில்லி படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ல அவரோட பங்கு முக்கியமான ஒரு பங்குன்னே சொல்லலாம். அடுத்ததான் வித்யாசாரோட மியூசிக். ஸோ சவுண்ட் அந்த படத்தோட மொத்தம் சாங் ட்ராக் மொத்தம் 6 ட்ராக்ஸ். இதுலேயும் அப்படி போடு பாட்டை பற்றி சொல்லி ஆகணும். அந்த அப்போ உள்ள பீரியட்ல அந்த பாட்டை மற்ற லாங்குவேஜ்லேயும் சரி ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2010 வருஷம் நினைக்கிறேன் தெலுங்குல அந்த பாட்டை ஒரு ரீமேக்ஸ் பண்ணாங்க. 2013 வருஷம் ஹிந்தியில் அந்த பாட்டை ஒரு ரீமேக்ஸ் பண்ணாங்க. அதோடைய காப்பிரைட் கிளைம் பண்ணாங்க. அப்போ இருந்து சரி அந்த 6 பாட்டும் சவுண்ட் ட்ராக்கும் இப்போ வரைக்கும் மக்கள் மனசுல சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு 6 பாட்டுமே ஒவ்வொரு பாட்டும் சூப்பர் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. பட்டி தொட்டியும் ரொம்ப பேசப்பட்டுச்சு. நிறைய ஃபங்க்ஷன்லையும் சரி நிறைய ஃபெஸ்டிவலும் சரி அந்த பாட்டு ஆல்பம் போடாத இருக்கவே முடியாது. இந்த படம் என்னதான் ஏப்ரல் 17 ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9. ஸோ அது எதனால டிலே ஆச்சு உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. அவர் அப்போ வந்து நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அமௌண்ட் செட்டில் பண்ண மாதிரி ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு. பொதுவாக தளபதி விஜயண்ணா படங்கள்லாம் சொல்ல வேணும். ஏற்கனவே படம் ரிலீஸ் ஆகிற சிக்கல் இருக்கு. அந்த மாதிரி இந்த படம் தான் அப்போ உள்ள பீரியட்லேயே சிக்கல் இருந்திருக்கு. ஏப்ரல் 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒரு சில ப்ரொடக்ஷன் சைடில் இருந்த பணம் பிரச்சனைனால ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். அதுக்கப்புறம் இந்த படம் நிறைய விருது வாங்கியிருக்கு. பிரகாஷ் ராஜ் சாருக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு பெஸ்ட் வில்லன் அவார்டு. அப்புறம் அந்த படத்தோட கோரியோகிராஃபர் இருக்காருல்ல ராஜசுந்தரம் அவருக்கு வந்து பெஸ்ட் டான்ஸ் பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம தளபதிக்கு மெட்ராஸ் கார்பரேட் கிளப்லேருந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேரோட ஃபேவரட் மூவி ட்ராக் லிஸ்ட்டில் கண்டிப்பாக கில்லி படம் நிறைய பேரோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லா ரசிகர்களுக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா தரப்பு வயது மக்களுக்கும் கில்லி படங்கிறது ஒரு ஃபேவரட் படமாக இருக்கும். அதே போல் படத்தோட சாதனை டிஆர்பியும் சரி மற்ற சாதனை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிக நாட்டோடைய சாதனையில் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஆர்பியும் சரி பட சாதனை விட்டு வைக்கலன்னு சொல்லலாம். இன்னைக்கு கில்லி பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் அது கொஞ்சம் திருத்திக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோ போட போகிறேன். அது எந்த மாதிரி வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, see you soon. ஓகே, bye guys.